சொல்றேன் நான். தொல்காப்பியத்துல குழப்பம் இல்லாமல் கேள்வியும் பதில் இருக்கணும்னு ஒரு சூத்திர நூற்பா இருக்கு. அதுக்கு உரை எழுதுற இளம்பொருணன் எடுத்துக்காட்டாக நும் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றார். கிபி 11ஆம் நூற்றாண்டா இருக்கும். அது எனக்கு புதுசா அது பரிபாடல சொல்றான். அதுக்கு முன்னாடி 2000 ஆண்டுக்கு முன்னாடி தண்டமிழ் வேலி தமிழ்நாடுங்கிறான். சிலப்பதிகாரம் சொல்றான் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி. அப்ப என்ன ஒரு தமிழ்நாடு இருந்தத சேரன் சோழன் பாண்டியன் இருந்தாங்க அதுலயே. அப்ப அவன் புரிஞ்சுக்கிட்டான் சயின்டிபிக்கா. ஒரு நாடு ஒண்ணுப்பா, அரசுதான் வேற. இளம்பூர் தான் சொல்றாரு, உன்னை யார் நீ யாருன்னு கேட்டாக்க இன்னும் நாடு யாருன்னா நீ சேர நாடு சோழ நாடு சொல்லக்கூடாது. இப்ப பாண்டிய நாடும் சோழ நாடு சொல்லக்கூடாது. அது அரசு. நீங்க அந்த அது வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு திராவிட நாடு உனக்கு திணிக்கிறீங்க. எங்க எங்களுக்கு இந்த திராவிட நாடு இருக்கு? எதுக்காக நாங்க சுமக்கணும்? துரோகம் பண்ற கூட்டமா இருக்கீங்களே சுபவேதா எல்லாம் இருந்தாலும் ஏன் நம்ம தமிழினத்துல பிறந்து இப்படி துரோகம் பண்றீங்க? உங்க தாத்தா இருக்கு, உங்க பாட்டி பாட்டனுக்கு, உங்க அப்பாவுக்கு